இன்றைக்கு நான் வறுத்த மாவிலே அவிக்க போகிறேன். நான் இதை குழலில் தான் போட்டு அவிக்க போகிறேன். உங்களுக்கு சம்பல் நல்லா இடிபட்டு வந்துட்டுது. என்ன சத்தத்தை காண இல்லை. அதில் நிறைய தேங்காய் பூ சேர்த்தது தானே ஃபுட்டு. நல்ல சம்பளம் நல்ல மாசிக்கரு வாழும்போது சேர்த்து இடிச்ச வழியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நல்லா குழல் புட்டு தான் அவிச்சு எடுக்க போகிறோம். இந்த குழல் புட்டை பார்த்தீங்கன்னா நல்லா கோதுமை மாவு எடுத்து அதை நாங்கள் நல்லபடியாக வறுத்து தான் இந்த குழல் புட்டை நாங்கள் அவிச்சு எடுக்க போகிறோம். இந்த குழல் புட்டு சும்மாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்காக சம்பல் அடிக்க போகிறோம். இந்த சம்பலை பார்த்தீங்கன்னா மாசிக்கருவாடு சேர்த்து அடித்தா அது தனி டேஸ்ட்லேயே இருக்கும். மாசிக்கருவாடு சம்பல்ன்றாலே சொல்ல தேவையில்லை, நல்ல டேஸ்ட். அதோடு நாங்கள் குழல் புட்டையும் சேர்த்து தான் இன்றைக்கு சாப்பிட போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். நாங்கள் அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். எனக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். இந்த மாவை வறுத்தெடுக்க போகிறேன். அன்றை 2 சுண்டு மாவில் தான் புட்டை வைக்க போகிறேன். 2 சுண்டு கோதுமை நல்ல வடிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். எல்லோரும் பச்சை மாவிலே அவிச்சிருப்பீங்க, அவிச்ச மாவிலே அவிச்சிருப்பீங்க புட்டு. இன்றைக்கு நான் வறுத்த மாவிலே அவிக்க போகிறேன். வறுத்த மா புட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு டேஸ்ட்டான புட்டு, சாஃப்டான புட்டாக வரும். நாங்கள் இன்றைக்கு இதை அவிச்சு பார்ப்போம். எங்களுக்கு இன்னும் மறுபடை இருக்குதும்மா. நாங்கள் இப்படியே வறுத்து கொண்டிருக்க வேணும். நான் இன்றைக்கு இந்த வறுத்த மாவில் குழல்லாம் அவிக்க போகிறோம். வறுத்த மா போட்டு குழல் போட்டு அவிச்சு நல்லொரு மாசி சம்பளம் இடிக்க போகிறோம். இடிச்சுத்தான் எடுக்க போகிறோம். அதை அடித்து சிந்தை சாப்பிட்டு பார்ப்போம். எங்களுக்கு மா நல்லா மறுபட்டு வந்துட்டுது. பாருங்க எப்படி கலரில் வந்துட்டுதுமா. அண்டு நல்லா ப்ரௌன் கலரில் மறுபட்டு வந்துட்டுது. இனி நான் இதை இறக்கி குழைக்க போகிறேன். நான் மாயெல்லாம் நல்ல வடிவாக வறுத்தெடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுறேன். இது சுடு தண்ணியில் தான் குழைக்க போகிறேன். நல்லா சுட வச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணியை விட்டு நாங்கள் குழைப்போம். சுட தானே கை வைக்க இல்லாத. அப்போ எது அதோண்டால் கிண்டத்தான் வேணும். நான் அகப்ப கம்பால் கிண்டுறேன். அளவளவாக விட்டு குழைச்சி கொள்ளுவோம். தண்ணி விடவே வறுத்தமாக நல்ல ஒரு வாசம் வருது. எங்களுக்கு வறுத்தமாக கொஞ்சம் தண்ணி கூடத்தான் பிடிக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு கொண்டே இருக்கும். நல்ல சொப்டாக வரும் புட்டு. தண்ணி கூட இழுத்தோண்டா அது புட்டு நல்ல சொப்டாக வரும். தண்ணி காணும். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் கை வச்சு குழைக்க வேணும். நாங்கள் கொஞ்சம் ஆறட்டு கொஞ்சம் ஆறி வந்துட்டுது. கொஞ்சம் கையால் கொஞ்சம் பிரிஞ்சு குழைச்சிட்டு கொஞ்சம் பெரிய கட்டிக்கண்டா இந்த கப்பால் கொத்தி விடலாம். சில பேருக்கு தூள் புட்டு விருப்பமாக இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் கட்டி புட்டு தான் விருப்பம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புட்டை குழைச்சி எடுத்து கொள்ளலாம். பெரிய கட்டியாக இருக்கிறத கொஞ்சம் கொத்தி விடுப்போம். நான் நல்ல வடிவாக புட்டு குழைச்சி எடுத்துட்டேன். நாங்கள் கொஞ்சம் கட்டி புட்டு இல்லை, கொஞ்சம் தூள் புட்டாக தான் குழைச்சிருக்கிறேன். ஒரு தடவை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழைச்சி கொள்ளலாம். நல்ல சாஃப்டான புட்டாக வரும் இந்த புட்டு. வறுத்தமாக புட்டு நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் இதை குழலில் தான் போட்டு அவிக்க போகிறேன். முதல்ல நாங்கள் மாவை போடக்கூடாது, அங்கே புட்டை போடக்கூடாது, தேங்காய் தான் போட வேணும். அந்த தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் போட்டு தான் நாங்கள் புட்டு சேர்க்க வேணும். தேங்காயை போட்டு நாங்கள் புட்டை போட்டால் தான் எங்களுக்கு அப்படியே அடையாக வரும். மேலேயும் நாங்கள் தேங்காய் போடணும். மடியிலையும் போட வேணும், மேலேயும் போட வேணும். போட்டுட்டு இதாலே அப்படியே மூடிட்டு அப்படியே அடுப்பில் வைப்போம். உங்களுக்கு புட்டு ரெடி அப்படிங்கிடுமே. உங்களுக்கு புட்டு அவிஞ்சிட்டு நாங்கள் ஒரு கராக்கி எடுப்போம். இப்படி அடையாக வந்திருக்கு எங்களுக்கு. நாங்கள் அடுத்ததையும் போட்டு வைப்போம். நான் தேங்காய் போட்டுட்டேன். புட்டை சேர்த்து கொள்ளுறேன்.
எங்களுக்கு மற்ற புட்டை விட இந்த குழல் புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் கூடத்தான் வேணும். அப்படியே மூடிட்டு வைப்போம். இதுக்கு மங்களுக்கு அவிஞ்சிட்டு ரக்கி எடுப்பண்ணாங்க. முன்ன கூட 5 வந்துட்டு அப்படியே நாங்கள் இன்றைக்கு தோட்டத்தில் எங்களை தேசியெல்லாம் பார்க்க போகிறோம். தண்ணீர் வச்சாங்களோ எப்படி நிற்கண்டு பார்ப்போம். இப்போ சரியான வெயில் தானே, எப்படி தண்ணீர் வச்சாலும் எல்லாம் வாடி போய் தான் நிற்கும். அப்போ ஒருக்கா பார்ப்போம் எப்படி நிற்குதுண்டு. ஆனால் இந்த வெயிலுக்கு நாங்கள் இந்த தேசியலுக்கு தண்ணி அடித்தா டக்கண்டு பூத்து காய்க்கும். தண்ணி அடித்து கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள். அப்படியே இந்த லைனுக்கு இங்கே அதையெல்லாம் தேசி தான் நிற்குது. இங்கே பாருங்க, தண்ணி அடித்தது இந்த வெக்கை எப்படி நிற்குது. தேசி இந்த கொஞ்சம் மஞ்சள் அடித்து போய் அந்த குளிர்மை இல்லாமல் நிற்குது. நாங்கள் இந்த இடத்துல தேசி நட்டதுக்கான முக்கியமான காரணம் யானை வந்துடும் தான். இந்த பக்கத்துக்கு அஞ்சால யானை வரதுக்கால அதால் தான் நாங்கள் தேசி நட்டோம். நாங்கள் தேசி நட்டால் அதுக்குள்ளால யானை வராது. தேசி முள்ள குத்தும், அதால் யானை வார இல்லை. யானை வார சைட்டுக்கு எல்லாரும் தேசி தான் நடுறாரு. இந்த தேசியில் காய் இருக்குது. தண்ணி அடித்த நாங்கள் தானே பூத்து காய்ச்சிருக்குது. அதனாலும் அந்த குளிர்னா குறாயிடும். சரியான வெப்ப காலம் இந்த வழியாக அடிக்க அந்த நல்ல பச்சை பசையிலண்டு இல்லை, கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் தேசியெல்லாம். இது பாருங்க, இதில் கிடக்கு நிறைய காய் கிடக்குது. காய்ச்சி பழுத்து இல்லாமல் இருக்குது. நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது, தேசி பழங்கள். அதே இல்லை எனக்கு லைம் எல்லாம் இருக்குது தேசி பழம். நான் பொறுக்கினாருக்கு ஊருவா ஓடலாம். இங்கே பாருங்கள், இந்த தேசியில் நாங்கள் தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி வாடி இருக்குது, நல்லா பூத்து பிஞ்செல்லாம் நிறைய வந்துருக்குது. ஆனால் வாடி கொண்டு தான் இருக்குது. நாங்கள் கிழமைக்கு ஒரு கால் அப்படி தண்ணி அடிக்கிறோம். நாங்கள் கிழமையிலே ஒரு கால் தான் அடிப்போம், இருந்தாலும் காணாது. இந்த தேசி பார்த்தீங்கன்னா சரிஞ்சு நிற்குது. ஏன் சரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசியில் நல்ல நிறைய காய் காய்ச்சிருந்தா நல்ல மழை மறுக்கா பெஞ்சு விட்டுச்சு, அப்படியே சரிஞ்சிட்டு இந்த பாரம் தாங்கிடாம தான் சரிஞ்சது. இப்போ எங்களுக்கு நிறைய காய்ச்சிருக்குது பாருங்க, நிறைய காய் இருக்குது. ஆனால் தண்ணி அடிக்க வாடி கொண்டு தான் இருக்குது. நாங்கள் இப்போ புட்டை அவிச்சு எடுத்துட்டு சம்பல் ரெடி பண்ண போகிறோம். சம்பலுக்கு நாங்கள் எல்லாம் பொரிச்சு எடுக்கிறது தேவையான எண்ணெயை சேர்த்து கொள்கிறோம். இந்த மாசிக்கரை வாட்டை கொஞ்சம் பொரிச்சா எங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும், அதுக்காக நான் பொரிக்க போகிறேன். இதோடு சேர்த்து செத்தலும் பொரிக்கிறேன். செத்தலையும் சேர்த்து பொரிப்பேன் நான். அதோட பெருஞ்சீரகமும் உள்ளியும் எடுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து பொரிப்பேன். நான் 2-3 கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டு. நான் இப்போ பொரித்து வச்சுக்கிற கருவாடை செத்தல் எல்லாத்தையும் சேர்த்து இடிக்க போகிறேன். இந்த உரலில் தான் நான் சம்பல் இடித்து எடுக்க போகிறேன். இடிப்போம். நாங்கள் மிக்சியில் அடிக்கிற சம்பல் அதை விட நாங்கள் இடிக்கிற சம்பல் டேஸ்ட்டாக இருக்கும். சில சாப்பாட்டுக்கு மிக்சியில் அடித்து எடுக்கணும். இப்போ இட்லி அதுகள்னா கொஞ்சம் அடிக்கிற சம்பல் தான் டேஸ்ட். ஆனால் புட்டாதுகளுக்கு இடிக்கிற சம்பல் தான் டேஸ்ட்டாக இருக்கும். செத்தல் இடிபட்டுட்டுது. இதோடு எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். உப்பையும் சேர்த்து இடிப்பேன். இதோட வெங்காயத்தையும் சேர்த்து இடிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா இடிபடக்கூடாது. அவ்வளோ துண்டு துண்டாக சம்பலுக்கு கடிபட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. இதோட நான் எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சா ரெடி. நல்லா இடிச்செடுப்போம். எங்களுக்கு சம்பல் நல்லா இடிபட்டு வந்துட்டுது. இறாக்கி எடுப்பேன் நாங்கள். எப்படி இருக்கு மாசி சம்பல்? ரைட்.
எங்களுக்கு சம்பளம் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக குழால் புட்டு அவிச்சு எடுத்து சம்பளம் நல்ல வடிவாக இடித்து எடுத்துட்டோம். சம்பளம் நல்ல வாசமாக இருக்குது, குழால் புட்டு நல்ல வாசமாக இருக்குது, தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்தது தானே. இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். நீங்கள் பாருங்க நல்ல கட்டி கட்டியாக இருக்குது, ஒரு துண்டு துண்டாக இருக்குது இந்த புட்டு. சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சத்தத்தை காண இல்லை. நல்ல நிறைய தேங்காய் பூ சேர்த்தது தானே. புட்டு நல்ல சம்பளம் நல்ல மாசி கருவாடம் போது சேர்த்து இடித்தபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்றபடியாக கதைக்காமல் அப்படியே சாப்பிட்டு முடிப்போம் கொண்டு பார்க்க. கோதுமமாக வறுத்து அவிக்கிறதுலேயே ஒரு டேஸ்ட் தான். ஆனால் நெடுக நாங்கள் சாப்பிடக்கூடாது. அதில் கொஞ்சம் பித்தம் கூட இருக்குன்னு சொல்கிறோம். கோதுமை மாவில் பித்தத்தன்மை கூட இருக்குது. ஆனால் வறுக்கிறதுல கூட இருக்கும், அவிக்கிறதுல குறைவாக இருக்கும். அந்த ஆசைக்கு நாங்கள் செய்து சாப்பிடலாம், டெய்லி சாப்பிடக்கூடாது. நாங்கள் இந்த நார்மலாக புட்டும் சம்பளம் சாப்பிடக்கே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது அதே விட டேஸ்ட்டாக இருக்குது. சம்பளுக்கு நாங்கள் கொஞ்சம் அந்த மாசி கருவாடு சேர்த்தால் ஒரு சுவை தான். அப்போ இந்த குழால் புட்டாவை நீங்கள் வீட்டில் அவிச்சு கொடுத்து பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. அதோட நல்ல மாசி கருவாடு போட்டு ஒரு சம்பளம் பிடிச்சா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.